வணக்கம். ஒரு பக்குவப்பட்ட ஆன்மா காலை எழுந்து இரவு தூங்கும் செல்லும் வரை இப்படித்தான் இருக்கும். அன்போடு கனிவோடு தான் இருக்கும் பக்குவப்பட்ட ஆன்மா. ஒரு ஆன்மாவை வைத்துக் கொள்வோம். அவர் அதிகாரியாக கூட இருக்கலாம். வைத்துக்கொள்வோம். அவர் எழுந்து பணிக்கு செல்கிறார். பணியில் சீட்டில் அமர்கிறார். கனிவோடு இருக்கிறார். வரும் மக்களிடம் அன்பாக இருக்கிறார். கனிவாக உபசரிக்கிறார். அன்றன்று உள்ள கோப்புகளை அன்றன்றே முடிக்கிறார். வந்த மக்களுக்கு நல்ல ஒரு பதிவுகளையும் நல்ல செயல்களையும் வழங்குகிறார். பின்பு தன்னிடம் பணியாற்றும் ஊழியர்களிடம் அவர்களுடனும் கனிவாக இருக்கிறார். அதோடு தனக்கு உயர்ந்த அதிகாரிகளிடமும் பந்தமாக இருக்கிறார். எந்த விதமான சலசலப்பும் இல்லை, எந்த வெறுப்பு அந்த நிலையும் இல்லை. ஒரு சீராக இருக்கிறார், பிரமமாக இருக்கிறார், பந்தமாக இருக்கிறார். இதுதான் பக்குவப்பட்ட ஆன்மாவுடைய ஒரு நிலை. அந்த ஆன்மா பணியை முடிக்கிறது. காலையில் எப்படி சுறுசுறுப்பாக வந்ததோ அதே சுறுசுறுப்பில் மாலை 5:30 மணி அளவில் பணியை விட்டு வீட்டுக்கு செல்கிறது. வீட்டுக்கு சென்றவுடன் அதே அன்போட, காலையில் வந்த அன்போடைய மனைவி மக்களோட அன்பாக இருக்கிறது, பண்பாக இருக்கிறது, உரையாடுகிறது. மீண்டும் தனது உணவு முறைகளை எல்லாம் முடித்து கொண்டு நெத்திரைக்கு செல்கிறது. நெத்திரையில் சுகமாக நெத்திரை கொள்கிறது. அன்றாட பணிகளை மன பிசகின்றி, மன சலசலப்பின்றி, கருத்து வேறுபாடின்றி மக்களோடு மக்களாக இருந்த ஆன்மா தனது படுக்கையில் பிரபஞ்ச ஆற்றலோட இறை பிரமமாக இறை தியானத்தில் நித்திரை கொள்கிறது. இதுதான் பிரபஞ்சத்தினுடைய பக்குவப்பட்ட ஆத்மாவுடைய ஒரு பேரின்ப வாழ்வு. அதிகாரிகளாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். ஆனால் நித்திரை என்னும் நிலை சுகமாக இருக்கும்போது தான் அவர்கள் எண்ணமும் செயலும் சுகமாகவும் இருக்கும், உடலும் சுகமாகவும் இருக்கும், ஆன்மாவும்